சாரதாவோட வீட்ல மருமகள அனாமிகா வந்தா. ஆரம்பத்துல மாமியார் மருமகளுக்கு நடுவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தான் இருந்தது. சாரதாவுக்கு அந்த காலத்து சம்பிரதாயம்னா பிடிக்கும். அனாமிகா மட்டும் புது புது யோசனைகளை பண்ணுவா. ஒரு நாள் மத்தியானம் கரண்ட் போயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. ஃபேனும் நின்னு போயிடுச்சு. டிவி, ஏசி எல்லாம் நின்னுடுச்சு. சாரதாக்கு இதனால ரொம்ப கடுப்பா இருந்தது. பாத்தியாடி மருமகளே, இந்த கரண்டால எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு. அத்த, நம்ம வீட்டுக்கு சோலார் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அனாமிகா யோசனை சொன்னா. சாரதாக்கு அது புரியல. சோலார்னா என்ன, சமோசாவா அப்படின்னு கேட்டாங்க. சூரிய வெளிச்சத்துல இருந்து கரண்ட உற்பத்தி பண்ற சிஸ்டம் பேரு தான் சோலார்னு சொல்லுவாங்க. என்னடிமா சொல்ற? சூரிய வெளிச்சத்துல இருந்து கரண்ட உற்பத்தி பண்றதா? எங்க பாருடிமா, நாங்க படிக்காத மக்கள் தாண்டிம்மா, ஆனா முட்டாளுங்க கிடையாது. அத மனசுல வச்சுக்கோ. ஐயோ அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பும் இல்ல உப்பும் இல்ல. இதுக்கு மேல இத சொல்லாத, நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றது உண்மைதான் அத்தை. சோலார் போட்டுக்கிட்டோம்னா கரண்ட் போனா கூட நம்ம வீட்ல லைட்டு, ஏசி, ஃபேனு, டிவி எல்லாம் வேலை செய்யும். மோட்டார் கூட போடலாம். கரண்ட் பில்லே இருக்காது அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்தது. என்னது, சோலார போட்டா கரண்ட் பில்லு கட்ட வேண்டாமா? ஆமா அத்த. எவ்வளவு செலவாகுது போட? 2 லட்சம் வரைக்கும் செலவாகும் அத்த. ஆனா அப்புறம் நமக்கு நிறைய லாபம் இருக்கும் அப்படின்னு அனாமிகா சொன்னதுக்கு சாரதா கிட்ட இருந்து மறு வார்த்தையே வரல. அனாமிகா எவ்வளவு கூப்பிட்டாலும் சாரதா அப்படியே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி வேலையை முடிச்சிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். அனு, அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கங்க. அத்தை மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. சோகமா இருக்காங்களா? எதை பத்தி? ஏற்கனவே வெயில் காலம். வீட்ல ஃபேனு, ஏசி, டிவி இதெல்லாம் இருந்தா தானே நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம வீட்ல இருக்குல்லம்மா. ஆனா பகல் ஃபுல்லா கரண்ட் இருக்கணும்ல. அதனாலதான் அத்தை வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சோலார் சிஸ்டம் பத்தி விவரமா சொன்னேன். 2 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொன்னதும் அத்தை எதுவுமே சொல்லலங்க. இங்க பாரு அனாமிகா அப்படின்னு ரமேஷ் அனாமிகா கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னான். அத அனாமிகா கேட்டுட்டு மறுநாள் காலையில, அத்தை எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு தரீங்களா? தர மருமகளே, ஆனா மாசம் மாசம் வட்டிய கரெக்டா கட்டிடணும். கட்டிடுறேன் அத்தை, சொன்ன தேதிக்குள்ள கட்டிடுறேன். அம்மா, எல்லாரும் இப்ப சோலார் பக்கம் திரும்புறாங்க. நம்ம கூட அதை முயற்சி பண்ணுவோமே. என்ன வேணா பண்ணிக்கோப்பா. அவதான் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குறால, அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையானது மாசம் மாசம் வட்டி, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் ரமேஷும் அனாமிகாவும் அங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 நாள்ல ரமேஷும் அனாமிகாவும் வீட்டு மேல சோலார் பேனலை போட்டாங்க. அந்த வீட்ல முதல் நாள்ல இருந்தே மாற்றம் வந்துச்சு. ராத்திரி பகல் கரண்ட் போனாலும் சாரதா வீட்ல மட்டும் கரண்ட் இருந்துச்சு. எதுவுமே நிக்கல. சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. சாரதாவுக்கு கடுப்பாயிடுச்சு. மருமகளே, கரண்ட் போனாலும் ஏன் இந்த சோலார் வேலை செய்ய மாட்டேங்குது? நான் தான் ஆஃப் பண்ணிட்டேன் அத்தை. நீ ஆஃப் பண்ணியா? எதுக்காகமா? மாமா, நான் வெளியில 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி இந்த சோலார போட்டிருக்கேன். இப்ப அந்த பணத்தை நான் கட்டணும்னா இந்த சோலார் பவரை நான் விற்க தேவை இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னா. பிரசாத் கோபமா சாரதாவை பார்த்தாரு. எவ்வளவு கொடுக்கணுமா? கரண்ட் போற ஒவ்வொரு நேரமும் 200 ரூபாய் தரணும். சாரதா எதுவும் பேசாம பணத்தை கொடுத்தாங்க. அனாமிகா சோலார் பவரை ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தா. வீட்ல ஏசி, ஃபேன், டிவி, மோட்டார் எல்லாம் ஓடுச்சு. சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. கரண்ட் போற ஒவ்வொரு நேரமும் அனாமிகாவுக்கு மாமியார் சாரதா பணம் கொடுத்தாங்க. ஒரு நாள் சாரதாவுக்கு எரிச்சலா இருந்தது. மருமகளே, நீ என்கிட்ட வாங்கின 2 லட்சத்தையும் நம்ம வீட்டுக்காக தானே செலவு பண்ணிருக்க. அதுக்கு வட்டி வேண்டாம், எனக்கு அதெல்லாம் நீ கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனாமிகா ஆனந்தப்பட்டா. மனசுக்குள்ள, இது உங்களுக்கு புரியணும்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினைச்சான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு சுபம்மா வீட்டுக்கு வந்தாங்க. உங்க வீட்ல கரண்ட் போனாலும் லைட் எப்படி எரியுதே? அப்போ சாரதா ரொம்ப பெருமையா அவங்க கிட்ட சொன்னாங்க. என் மருமக அனாமிகா புத்திசாலித்தனமா சோலார் பேனலை போட்டிருக்கா. அதனாலதான் சூரிய ஒளியில இருந்து பவர் வந்து எங்களுக்கு கரண்ட் இருக்கு. எங்களுக்கு கூட வேணுமே அப்படின்னு சுபம்மா சொன்னாங்க. அனாமிகா சுபம்மா வீட்லயும் சோலார் பேனலை போட்டு விட்டா. இந்த மாதிரி இந்த சோலார் பேனலை பத்தி ஊரே தெரிஞ்சுக்குச்சு. எல்லாரும் சோலார் பேனலை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாயந்தரம், ஆரம்பத்துல உன்னை நான் சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேம்மா. ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நீ ஊருக்கே நல்லது பண்ணிருக்க
அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அத்த, ஒத்துமையா செஞ்சோன்னா எல்லாத்தையும் சுலபமா செய்யலாம். அத கேட்ட ரமேஷும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க. மாமியார் மருமகளுக்கு நடுவுல அன்பு அதிகமாச்சு. அந்த ஊரு கிராம மக்கள் சாரதா வீட்ட சோலார் வீடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி மாமியார் மருமக அன்போட நல்ல மரியாதையோட சூரியனோட ஒளியால அந்த வீடு ஆனந்தமா மின்னுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். மீன் வித்து பொழைக்கிற கமலாவோட வீட்டுக்கு அனாமிகா வந்தா. ஆச்சரியமா இருக்கு, சாரதாவோட மருமக அனாமிகா என் வீட்டுக்கு வந்திருக்கா. மீன் வாங்கணும்னா வந்துதானே ஆகணும். மீன் இருக்கா? இப்ப எப்படி இருக்கும் அனாமிகா? எல்லாத்தையும் மார்க்கெட்ல போய் வித்துட்டு வந்துட்டேனே. எப்படி சொன்னா எப்படி? போய் பாரு, மாமாக்காக எங்கேயாவது ஒரு மீனாவது ஒளிச்சு வச்சிருப்பல்ல, போய் அதை எடுத்துக்கிட்டு வா. அடியே அனாமிகா, நீ இவ்ளோ கேட்டும் மீனை வச்சுக்கிட்டே இல்லன்னு நான் சொல்ல போறேன். அது இல்ல, என் புருஷனுக்கு, மாமாக்கு, மாமியாருக்கு, குழந்தைங்களுக்குலாம் மீன் குழம்பு பிடிக்கும். ஒரு வேளை கூட மீன் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. ஒரே கலாட்டா பண்ணுவாங்க. அது உண்மைதான். உன் மாமா மீன் பிடிக்கிறதுக்கு குளத்துக்கு போயிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதுவா, இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஒரு மீன் கூட வலையிலயோ தூண்டல்லையோ சிக்கலையாம். ஒரே பயமா ஆயிடுச்சு எனக்கு. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். மாமா மீனை புடிச்சிட்டு வந்தாருன்னா திரும்ப உன் மீனை உன்கிட்டயே கொடுத்துட்றேன். உனக்கு எப்படி சொன்னா புரியும்னு புரியலையே. சரி ஒண்ணு பண்ணு, நான் இங்கேயே நிக்கிறேன். நீ வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா தேடி மீன் கிடைச்சா எடுத்துட்டு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அமைதியா இதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன். அனாமிகா எதுவுமே பேசாம மௌனமா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்ல கடிகாரத்தை பார்த்தா அதுல மணி சாயந்தரம் 5ன்னு காட்டுச்சு. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்கள அத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மாமா கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. கமலா அத்தை கிட்ட மீன் இல்ல. குழந்தைங்களும் அத்தையும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் மீன் ஃப்ரை இருக்கான்னு கேட்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு அனாமிகா நினைச்சிட்டு இருக்கும்போது மீன் வலையோட ரொம்ப சோகமா பிரசாத் வந்தாரு. வலை மட்டும்தான் வந்திருக்கு, மீன் ஒண்ணு கூட கிடைக்கலையா? குளத்துல மீன்கள் இல்லன்னு நினைக்கிற மருமகளை வலைய போட்டு போட்டு கைய வலிச்சிருச்சு. இன்னைக்கு வலை வீசி ஒரு மீன் கூட கிடைக்கல. ஐயோ மாமா, ஸ்கூல் விட்டுருப்பாங்க. அத்தை குழந்தைங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ் ஃப்ரை கேட்பாங்களே, என்ன பண்ண போறாங்களோ? ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிம்மா. என்ன சொல்லி என்ன கேட்க போறாங்க? மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்து வறுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் பெட்ரூம் போயிட்டாரு. சாரதா, ஹரிஷ், பவ்யா 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல ஹால்லயே அனாமிகா நின்னுட்டு இருந்தா. மாமே, ஃபிஷ் ஃப்ரை எங்க? என்ன மாமி, கேட்டுட்டே இருக்கோம், அப்படியே நின்னுட்டு இருக்க. ஃபிஷ் ஃப்ரை எங்க? ஏண்டிமா, என் பேரனும் பேத்தியும் சொன்னது கேட்கலையா? போ போயே 3 பேருக்கும் சரியா படுற மாதிரி மீனை வறுத்து வை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, எங்கேயும் மீன் இன்னைக்கு கிடைக்கல. மாமாக்கும் வலையில இன்னைக்கு மீன் சிக்கல. அதனால இன்னைக்கு யாருக்கும் ஃபிஷ் ஃப்ரை கிடையாது. சாரதாவும் குழந்தைங்களும் அனாமிகாவை கோபமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடிகாரத்துல இருந்த முள்ளு வேக வேகமா சுத்த ஆரம்பிச்சுது. அனாமிகா கண்கள்ல கண்ணீரோட, அத்தை, ஒருவேளை மீன் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவீங்க, சொல்லுங்க. ஆமாண்டி, நான், என் புள்ள, என் பேரன் பேத்தி எல்லாரும் ஒருவேளை மீன் சாப்பிடலனாலும் செத்துருவோம். மீன்னா எங்க எல்லாருக்கும் உயிர். எவ்வளவு பிடிச்சாலும் தினமும் 3 வேளை எப்படி அத்தை சாப்பிடுவாங்க? நீ கையால செஞ்சு பாரு, நாங்க எப்படி சாப்பிடுறோம்னு காட்டுறோம். போ. அனாமிகா வீட்டை விட்டு வெளியே போனா. அப்படியே நேரம் போயிட்டே இருந்தது. ராத்திரி மணி 8 ஆச்சு. ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். சாரதாவும் குழந்தைங்களும் சேர்ந்து இன்னைக்கு மீன் ஃப்ரை செய்யலன்னு சொல்லிட்டாங்க. பிரசாத் வந்து எவ்ளோ பேச முயற்சி பண்ணாலும் யாரும் கேட்கல. ஃபிஷ் ஃப்ரை வேணும்னு எல்லாரும் கலாட்டா பண்ணாங்க. வீட்டுக்குள்ள வந்த அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு. மீன் எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மீன்ல அப்படி என்னதான் இருக்கு? மருமகளே, மீன் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்களுக்கு எவ்ளோ நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். என் புள்ளைய சொல்றியா? தினமும் ஆபீஸ் போய் வேலை செஞ்சு களைச்சு வர்றான். எரிச்சலோட வர்ற அவனுக்கு மீனை பார்த்ததும் சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் மீன் சாப்பிட்டா இதய பிரச்சனை வராது, கண்ணு நல்லா தெரியும். சரிங்க அத்தை, இந்த ஒரு வேலை எப்படியாவது பொறுத்துக்கோங்க. நாளையில இருந்து இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஆம்லெட் பண்ணி கொடுத்தா. எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் சாரதா ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கும்போது, அத்தை, கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயாவது போவோமா? எனது இந்த வீட்டை விட்டு போறியா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோமா? தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்ல அத்தை,
ஏதாவது நதிக்கரைக்கு போவோம். நதிக்கரைக்கா? நதிக்கரைக்கு போய் என்ன பண்ண போறோமா? கூடாரம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் இருப்போம். அந்த இடத்துல அழகா பச்சை பசேல்னு தண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆரோக்கியமா இருக்கும். அந்த இடத்துல பிரசாந்தமா இருக்கும் அத்தை. அதுல மீன் கிடைக்கும், அதை நம்ம சாப்பிடலாம். கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல நீ வாயை திறந்து என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. தடவை இந்த மாதிரி ஒன்ன கேட்டிருக்க. உன்னை என்னால மறுக்கவும் முடியல. அனாமிகாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிஜமா பண்ணலாம்ல அத்தை? கண்டிப்பா போகலாமா. ராத்திரிக்கு உன் மாமனாரும் புருஷனும் வருவாங்க இல்லையா? நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன். ஆனா நீ மட்டும் எல்லாரோட துணிமணியையும் எடுத்து வை. அங்க போய் நம்ம வாழறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணு. போட்டுக்கிற துணி, போர்வை இதெல்லாம் தான் எடுத்து வைப்பேன் அத்தை. சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் எடுத்துக்க மாட்டேன். சாரதா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னது, சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துக்க மாட்டியா? எதுக்கு? அத்தை, நம்ம போறது நதிக்கரைக்கு இல்லையா? அங்க போய் விதவிதமா வெரைட்டியா உங்களுக்கு மீன் செஞ்சு தரேன். பாத்திரங்கள் இல்லாம கமகமன்னு ருசியா எப்படிமா? எப்படி செய்ய போற? இங்க சொல்றத விட அங்க போய் நீங்களே நேரடியா பாருங்க. அனாமிகா சொன்னதுக்கு சாரதா ஒத்துக்கிட்டாங்க. ரமேஷ் ஆபீஸ்க்கு லீவ் போட்டான். வாடகை கார்ல சாரதா குடும்பம் மொத்தமும் கிளம்பிச்சு. நதி பக்கத்துல கூடாரத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. மாமா, குழந்தைங்களோட சேர்ந்து மீனை பிடிச்சிட்டு இருங்க. என்னங்க, நீங்களும் அத்தையும் என் கூட வாங்க. பசங்களா தாத்தாவோடவே இருக்கணும். சரிங்க மாமே. அனாமிகா, சாரதா, ரமேஷ் 3 பேரும் சேர்ந்து நதி ஓரத்திலேயே நடந்து போனாங்க. அங்க அவங்க 2 பாறைகள் இருந்தத பார்த்தாங்க. பக்கத்துல தோசை கல்லு மாதிரி ஒரு கல் இருந்தத பார்த்து 3 பேரும் அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அங்க இருந்து தங்களோட கூடாரத்துக்கு நடந்து வந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ள பிரசாதும் குழந்தைங்களும் சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அனாமிகா 2 பாறைகளையும் அடுப்பு மாதிரி வச்சு அதுக்கு மேல பெரிய பாறைய வச்சா. அதுக்கு மேல மீனை கிளீன் பண்ணி கட் பண்ணி மசாலாவெல்லாம் தடவினா. அத அந்த பாறை மேல வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சாரதா, ரமேஷ் குழந்தைங்களுக்கு நாக்குல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அனாமிகா பேப்பர் பிளேட்ல எல்லாருக்கும் மீனை கொடுத்தா. அடடே மருமகளே, இயற்கையான வழியில மீன் ஃப்ரைய பண்ணிட்ட. பாக்குறதுக்கே இது ரொம்ப நல்லா இருந்தது. வாசனையே வயத்தை நிரப்பிடுது. இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க அத்தை. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அனாமிகாவை பயங்கரமா பாராட்டினாங்க. அனாமிகா, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. நீ ஒத்துக்கிட்டேனா இதை நம்ம ஒரு ஆன்லைன் பிசினஸா பண்ணலாமா? எனக்கு புரியலையேங்க. நீ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மீனை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இரு. நான் அதை ஃபோன்ல எடுத்து சோஷியல் மீடியாவில எல்லாம் போடுறேன். அது வைரல் ஆகும். வேணுங்கிறவங்க வருவாங்க. அவங்களுக்கு இப்படி ஃபிஷ் ஃப்ரையை டெலிவரி பண்ணுவோம். பிடிச்சவங்க கண்டிப்பா ஆர்டர் போடுவாங்க. நமக்கும் ஒரு நல்ல பிசினஸ் ஆகும் இல்லையா? சரிங்க. எல்லாரும் அதை நல்லபடியா சாப்பிட்டுட்டு சில்லுன்னு காத்துக்கு இழுத்து போத்திக்கிட்டு வந்து நல்லா தூங்குனாங்க. அனாமிகா நதிக்கரையில உட்காந்து மீன்களை பிடிச்சிட்டு இருந்தா. ரமேஷ் தன்னோட செல்போன்ல எல்லாத்தையும் வீடியோவா எடுத்தான். அதுக்கப்புறம் அனாமிகா மீனை கிளீன் பண்ணி மசாலா போட்டு வறுக்கிறத ரமேஷ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப நான் ஷூட் பண்ணதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றேன். நீ பெரிய செலிபிரிட்டி ஆக போற, பாத்துட்டே இரு. சி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான். அனாமிகா மீனை வறுத்துக்கிட்டு இருந்தா. இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. சாரதா, பிரசாத் குழந்தைங்க எழுந்திருச்சாங்க. அத்தை, மாமா, குழந்தைங்களா போய் முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க. எல்லாரும் நதியில போயிட்டு முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு வந்தாங்க. அனாமிகா எல்லாருக்காகவும் மீனை சாப்பிட ரெடி பண்ணி வச்சிருந்தா. எல்லாரும் கூடாரத்துல உட்காந்துக்கிட்டு சுட்ட மீனை சாப்பிட்டாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. சோஷியல் மீடியா மூலமா அனாமிகாவோட இந்த ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததும் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. வேண்டியவங்க ஆர்டர் போடும்போது அனாமிகா ரெடி பண்ணி கொடுத்தா. ரமேஷ் அதை தன்னோட பைக்ல கொண்டு போய் கொடுத்தான். இந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சு. தன்னோட மருமகளோட பிசினஸ் இப்படி சக்சஸ் ஆனதை பார்த்து மாமியார் அவளை ரொம்பவே புகழ்ந்தாங்க.